مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم أماته فأقبره ثم إذا شاء أنشره. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: كيف أنعم وصاحب القرن قد التقم القرن واستمع الإذن متى يؤمر بالنفخ فينفخ، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழு விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று நாம் கட்டளை எழுதப்பட்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு, மலாயிகத்திஹி, மாதத்தை கொண்டு, குதுபிஹி, அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள், ஒரு சுருகி, அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், வல்யௌமில் ஆகிரி, மறுமை நாள், ஒரு கதரி ஹைரிஹி வஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருகிறது என்ற தக்தீர். இறுதியாக வல்பாசி மஅல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல். இந்த மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்பது சத்தியமானது, நிச்சயமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுவான். இந்த வல்பாஸ் மஅல் மௌத், மௌத்துக்கு பிறகு ஒரு மனிதன் எழுப்பப்படுதல் என்பதும், வானிலிருந்து மலை இறக்கப்பட்டு பூமியிலே புற்பூண்டுகள் முளைக்கப்படுகிறது, காய்ந்து போன வறண்டு போன பூமி எல்லாம் செழிப்பாகிறது. இதற்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. குர்ஆனிலே எங்கெல்லாம் பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா இந்த பாஸ் மஅல் மௌத், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்பதை கூறுகிற போது அதற்கு முன்பாக இந்த மலையையும் அந்த மலையின் மூலமாக பூமியிலே முளைக்கக்கூடிய பொற்பூண்டுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான்: சும்மா அமாதஹு ஃபஅக்பரா, அந்த மனிதனை அல்லாஹ் தான் மௌத்தாக்குகிறான். ஃபஅக்பரா, அந்த கபரிலே வைப்பதும் அல்லாஹ் தான். நாம இறக்குகிறோம், அல்லாஹ் சொல்றான் நான் தான் வைக்கிறேன் கபரிலே. சும்ம இதா ஷாஅ அன்ஷரா, அவன் எப்போ நாடுதானோ அப்போ என்ன செய்வான், மீண்டும் எழுப்புவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொல்லுவாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்,
சூர் ஊதக்கூடிய அந்த மலக்கு, அந்த கொம்புடையவர், அந்த ஊதக்கூடிய அந்த ஊதுகுழலில் தன்னுடைய வாயை வைத்துக் கொண்டு காதை தாழ்த்தி வைத்துக் கொண்டு எப்போது கட்டளை வரும் சூர் ஊதலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்டான். சஹாபாக்கள் இதை கேட்டதும் பயந்துட்டாங்க. சஹாபாக்கள் பயத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் அலல்லாஹி தவக்கல்னா என்று ஓதுங்கன்னு சொன்னாங்க. இது எந்த நிலையிலும் ஓதக்கூடிய தஸ்பீஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமான, அல்லாஹ் எந்த நிலையிலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமான. சஹாபாக்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் அவங்க பயந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததும் சொன்னாங்க, பயப்படுகிறீர்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். கியாமத் நெருங்கிவிட்டது. 1446 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் சொன்னான், கியாமத் நெருங்கிடுச்சு, அதன் அடையாளமாக சந்திரன் பிளந்துடுச்சுன்னு சொன்னான். ஆனா இன்னும் வரைக்கும் கியாமத் நெருங்கிதான் இருக்கு, இன்னும் நிகழல. வெள்ளிக்கிழமை தான் நிகழும், வெள்ளிக்கிழமை முடியல. அவன் நெருங்கிடுச்சுன்னு அல்லாஹ் சொன்னானே, எந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான்? இன்ஷா போகும் சொல்லிட்டே போனான். இந்த மாதல் மவுத், இதை எல்லா சமுதாயமும் மறுத்தது. இன்றைக்கும் இதை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், கௌமே சமூதுடைய சமுதாய மக்கள் என்ன கேட்டாங்க? கேலி கிண்டலாக மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்பதை கேலி பரிகாசம் செய்து இப்படி கேட்டாங்க, இவர் உங்களை பயமுறுத்தாட்டுகிறாரா? நீங்கள் எல்லாம் மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி எலும்பாகி உக்கி போன பிறகு நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லி உங்களை பயமுறுத்தாட்டுகிறாரா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹைஹாத ஹைஹாத லிமா துஅதுன், நீங்கள் பயமுறுத்தாட்டப்பட்ட இந்த விஷயம் தூரமானது, ரொம்ப தூரமானது. ஹைஹாத ஹைஹாத, ரொம்ப ரொம்ப தூரமானது என்று சொன்னார். இந்த வாழ்க்கை இல்லா ஹயாத்துல் துன்யா, நம்முடைய இந்த உலக வாழ்க்கை தான். இங்கேதான் நாம் வாழ்வோம், இங்கேதான் நாம் மரணிப்போம், திரும்பவெல்லாம் எழுப்பப்பட மாட்டோம் என்று நம்முடைய நபிக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமூகத்தார் அத்தனை பேர்களும் பெரும்பாலும் இதை மறுத்தவர்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றார். நம்முடைய சமுதாய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் கூட வகாலல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் இப்படி கேட்டாங்க, ஹல் நதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு மனிதரை பற்றி சொல்லி தரட்டுமா? அலா ரஜுலி யுனப்பிகு இலா முஸ்ஸிகத்துன் குல்ல முமஸ்ஸக், நீங்க கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, அணுவாக நீங்கள் ஆன பிறகு, ஒவ்வொருவரும் நீங்க அணுவாக ஆயிட்டீங்க, அப்படி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நீங்க புதிதாக படைக்கப்பட்டு கொண்டு வரப்படுவீர்கள் என்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை காட்டட்டுமா? இவன் தான் அல்லாஹ்வின் மீது பொய் பேசுகிறாரா, அல்லது இட்டு கட்டுகிறாரா, அல்லது இவருக்கு பைத்தியமா அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் இதை மறுத்தவர்களும் கேலி கிண்டல் செய்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் முழுக்க படித்தவர்களுக்கு தெரியும். இறை மறுப்பாளர்களுடைய வாயிலிருந்து இதா குன்னா இதாமன் வ ரஃபாத்தன் ஐன்னா லமபஊஸுன ஹல்கன் ஜதீதா, நாங்கள் எல்லாம் மரணித்த பிறகு, எலும்பாகி ஒக்கி போன பிறகு புதிய படைப்பாக எங்களை அல்லாஹ் எழுப்புவானா? எங்களுடைய மூதாதைகளையும் அல்லாஹ் எழுப்புவானா? அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நீங்க மண்ணோடு மண்ணாகி இல்ல, உக்கி போய் இல்ல, நீங்க கல்லாகுங்கள்.
அல்லது இரும்பாகுங்கள். இல்ல, உங்களுடைய உள்ளத்திலே எந்த படைப்பு மிக சக்தி வாய்ந்தது என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவும் ஆகிக் கொள்ளுங்கள். இப்போதும் நீங்கள் கேளுங்கள், எங்களை எவனாவது மீட்டுவானா? இப்போ எங்களை யாரும் மீட்டுவாங்களா அப்படின்னு அவங்க கேட்டால் நபியை கொள், நீங்க சொல்லுங்க, ஆரம்பமாக உங்களை எவன் படைத்தானோ அவன் உங்களை மீட்டுவான். இப்போ அவங்க கேட்பாங்க, தலையை ஆட்டிக்கிட்டு நக்கல் நையாண்டி கேலியோடு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, தலையை ஆட்டிக்கொண்டே இப்படி சொல்லுங்க, எப்படி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படியே சொல்றான், தலையை ஆட்டிக்கிட்டே சொல்றீங்க, இப்படியே 1440 வருடங்களாக சொல்லிக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். எப்போது அல்லாஹ் சொன்னா, நபியை சொல்லுங்க, கரீபா, சீக்கிரமாக சீக்கிரமாக வெகு சீக்கிரமாக நடக்கும் என்று சொல்லுங்க. குர்ஆனிலே நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும். சீக்கிரமா சொல்லுங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டவர்கள், இது மாதிரியான எண்ணம் கொண்டவர்கள், நாம் வாங்கும் தாகிரும், நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக கேவலப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் வாங்கும் தாகிரும். இன்னும் சில பேர் சத்தியம் விட்டு அல்லாஹ் மீது ஆணித்தரமாக சத்தியம் விடுகிறோம், யார் மௌத்தானாலும் எழுப்பப்பட மாட்டார். அல்லாஹ் சொன்னா, பலா வாதன் அலைஹி ஹக்கன், இது அல்லாஹ் மீது சத்தியமான வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எழுப்பப்படுவீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். இப்படி நீங்க சத்தியம் செய்றீங்களா? அல்லாஹ் நபிட சொன்னா, இவர்கள் சத்தியம் செய்தால் நீங்களும் சத்தியம் செய்யுங்க. நபி இப்படி சொல்லுங்க, பலா, ஏன் அல்லாஹ் எழுப்ப மாட்டான்? ரப்பி, என் ரப்பின் மீது சத்தியம், அவன் உங்களை எழுப்புவான். நீங்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அத்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுவான், அறிவித்து தருவான். சொல்லல, அப்படியே முடிக்கல. சொன்னாங்க, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப லேசு அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன்ல இதை உறுதிப்படுத்தக்கூடிய நிறைய செய்திகள், இதனுடைய நிகழ்வு மிக கடுமையானது என்று எச்சரிக்கக்கூடிய நிறைய செய்திகள் குர்ஆன்ல வந்து கொண்டே இருக்கும். ஒரு வந்தான் இறை நிராகரிப்பாளர் வாசில் இப்னு ஆயில், ஆசிபுல் வாயில் என்பவன் வந்தான். வரும்போதே கபர்ல இருந்து எலும்பு, உச்சி போன எலும்பை கொண்டு வந்தான். கொண்டு வந்து நபி முன்னாடி அப்படி உருட்டு போட்டான். போட்டுட்டு கேட்டான், நீங்க இந்த உருண்டு போன, உச்சி போன, அணுவாகி போன இதை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நீங்க நம்புறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த எலும்புக்கு சொந்தக்காரன் எவனோ அவனையும் அல்லாஹ் எழுப்புவான், உன்னையும் எழுப்புவான். இப்படி சந்தேகம் கொண்ட உன்னை நரகத்திலே அல்லாஹ் நுழைப்பான். இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். சூரத்து யாசீன்ல வதரபலனா மஸலன், நமக்கே ஒருத்தன் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். வனசிய கல்கா, தன் படைப்பை மறந்தவன், தன்னுடைய படைப்பு எப்படிப்பட்டது என்பதை மறந்த ஒருவன் நமக்கிட்டே உதாரணம் அப்படி உறுத்து காட்டான். உக்கி போன எலும்பையும் ஹயாத்தாக்குகிறான் ஜவன் என்று அவன் கேட்கிறான். கொல் நபியே, நீங்க சொல்லுங்க, ஆரம்பமாக உன்னை எவன் படைத்தானோ அவன் உன்னை ஹயாத்தாக்கி கொண்டு வருவான் என்று அவனுக்கு சொல்லுங்க நபியே. எல்லா படைப்புகளை பற்றியும் நாணம் உள்ளவன் அப்பா, நீங்க சொல்லுங்க. எல்லாரையும் அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்பி கொண்டு வருவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி சந்தேகம் இருக்கா? அல்லாஹ் கேட்கலாம், யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பாஸ்,
உங்களை எழுப்புவோம் திரும்ப. அப்ப 1400 வருடங்களாக அதற்கு முன்னால எத்தனை நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் இவன் தான் என்று அல்லாஹ் யாரை முடிவு செய்திருக்கிறான் அவன் வரை அல்லாஹ் படைப்பை முடிக்கிறான். கியாமத் வரப்போகிறது, உலகத்தை அல்லாஹ் அழிக்க போகிறான் என்றால் அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்று வரை யார் கபரில் அடக்கம் செய்யப்படுகிறாரோ அவன் அப்படித்தான் இருப்பார். அவன் கேட்கிறான், சந்தேகம் இருக்கா? இன்குந்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், திரும்ப எழுப்புறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை சொல்லி காட்டுறான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உன்னை மண்ணில படைச்சேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆரம்பமாக மண்ணிலே நான் படைத்தேன். அடுத்து இந்திரிய துளியாக, சும்மமின் அலகத்தின் ரத்த கட்டியாக, சும்மமின் முலகத்தின் சவுச்சி துப்புனா கறி எப்படி இருக்குமோ அப்படி நீ உன் தாயுடைய வயிற்றில் இருந்த முலகத்தின் வகைரி முகல்லகத்தின் வகைரி முகல்லகத்தில் இருக்கும். படைப்புக்கும் படைக்காமல் இருப்பதற்கும் மத்தியிலே நான் உன்னை வச்சிருந்தேன். உன்னை தாயுடைய வயிற்றிலே நான் எப்ப நாடுகிறோம் அது வரைக்கும் தங்க வச்சேன். நீ பிறக்கணுமா பிறக்க கூடாதா? நீ கத்தியாக விழணுமா அல்லது கெட்டியாக இருக்கணுமா? அல்லாஹ் முடிவு செய்தான். என் ஆற்றலாது நான் உன்னை ஆரம்பத்தில் இப்படி எல்லாம் படைத்தேன். ஒரு சந்தேகம் இருக்கா? இதையெல்லாம் யோசிப்பாரு. சின்ன பிள்ளையாக வந்தாய், வாலிபமாக்கினேன், வயோதிகமாக்கினேன், திரும்பவும் உன்னை வயோதிகத்தில் சிறு பிள்ளைத்தனமான ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். இதை சொல்லிட்டு விவசாயத்தை பாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லுவார். மழை பெய்கிறது, புற்பூண்டுகள் முளைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிட்டார். இதெல்லாம் சத்தியம். மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கியே தீருவேன் என்று அல்லாஹ் சொன்னார். கியாமத் என்பது சத்தியமாக வந்து எந்த சந்தேகம் இல்லை. முடிக்கிறான். கபரிலே யார் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் எழுப்புவான், நிச்சயமாக எழுப்புவான். அல்லாஹ் சொல்லுவான், நீங்க பாருங்க நபியே, நீங்க பாருங்க அல்லாஹ்வுடைய அருளின் பலன்களை பாருங்க. மழை பெய்கிறது, புற்பூண்டுகள் முளைக்கிறது. இப்படித்தான் உங்களையும் நான் என்ன செய்வேன்? ஹயாத்தாக்குவேன், மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவேன். அல்லாஹ் இந்த ஒய்கின்ற மலையையும் அதன் மூலமாக முளைக்கிற புற்பூண்டுகளையும் தான் இந்த மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். குர்ஆனிலே அடிக்கடி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சொல்லுவான், இதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு கஷ்டம் நினைக்கிறியா? உங்களை சந்தேகப்படுறியா? உன் சந்தேகம் தீர்ந்துச்சா? இது எனக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறியா? எனக்கு ரொம்ப லேசு. ஏன்னா ஆரம்பமாக படைப்பதை விட திரும்ப மீட்டுவது எனக்கு லேசு என்று அல்லாஹ் சொல்லுவான். நீ ஒண்ணுமே இல்லாதவனாக இருந்தார். ஒரு காலம் மனிதனுக்கு இப்படி வந்திருந்தது. இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு அப்படின்னு சொன்னா 31 வருடங்களுக்கு முன்னாடி எங்க இருந்தாய்? எப்படி இருந்தாய்? அதுக்காக சொல்ல முடியுமா? ஒரு 10 வயது பையனுக்கு கேளுங்க, ஒரு 15 வருடங்களுக்கு முன்னதான், பிறப்பதற்கு முன்னதான் நீ எங்கே இருந்தாய் என்று கேளுங்க. அல்லாஹ் தான் கேட்கிறான். மனிதனிடம் ஒரு காலம் இப்படி வந்தது. ஹல் அத்தாலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மதுகுவா. சொல்ற மாதிரி ஒரு பொருளாகவே அவன் இல்லை. இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலி. அதுதான் நாம் என்ன செஞ்சோம்? இந்திரிய துளியில் இருந்து அந்த மனிதனை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அது எனக்கு எவ்வளவு லேசு. அவர் மீட்கிறது அதை விட லேசு, அஹ்வன் அதை விட லேசு. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்லுவான், மனிதன் இப்படி சொல்லுகிறான், மௌத்தாயிட்டா ஹயாத்தாக வருவோமா? அல்லாஹ் கேட்கிறான், அவனா எதுக்குறல் இன்சான், மனிதனுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி.
மறந்து விட்டானா? ஞாபகம் இல்லையா? அவலா எதுக்குற இன்சான், அவனுக்கு ஞாபகம் இல்லையா? அன்னா கலக்னாஹு மின் கப்ல், இதற்கு முன்னாலேயே அவனை நாம படைச்சோம். உடனே குஷியா, அவன் ஒரு வஸ்துவாவே இல்லாத நிலையில சி ஆடையில பட்டா சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவன் இருந்தான். ஆடையில பட்டா சி என்று கழுவும் அளவுக்கு இருந்தான். அவன் ஒரு பொருளாகவே இல்லை. அவனை நாம் படைச்சு கொண்டு வரும்போது படைத்தவன் மௌத்தான பிறகு, படைக்கப்பட்ட பொருள் மௌத்தான பிறகு அதை மீட்டி கொண்டு வருவது எனக்கு ரொம்ப லேசு. ஒரு படைப்பை ஆரம்பிப்பதும் அந்த படைப்பு மௌத்தான பிறகு அதை மீட்டி கொண்டு வருவதும் ரொம்ப ரொம்ப லேசு. நல்லா அவருடைய ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னா, அல்லாஹ் சொல்வதாக என்னை ஆதமுடைய மகன் பொய்ப்படுத்துகிறான். ஆனால் அந்த பொய்ப்படுத்துவதற்கு அவனுக்கு தகுதியே இல்லை, அவசியமும் இல்லை. ஆதமுடைய மகன் என்னை ஏசுகிறான், ஏசுறதுக்கு அவன் தகுதியே இல்லை. என்னை பொய்ப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? அவனை நான் படைச்ச மாதிரி திரும்ப மீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு ரொம்ப லேசு, அவனை மீட்டி கொண்டு வருவது என்பது எனக்கு ரொம்ப லேசு. அவன் என்னை பொய்ப்படுத்துறான், நான் மீட்ட மாட்டேன் என்று சொல்லி என்னை திட்டுகிறான். என்ன தெரியுமா? எனக்கு புல்ல இருக்குதுன்னு சொல்றான். அல்லாஹ் ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்றான். ஈசா அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. உசைர் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இப்படி அல்லாஹ் சொன்னா, யாரை நான் பெறவும் இல்லை, நான் யாராலும் பெற்றெடுத்து வரவும் இல்லை, இந்த உலகத்துல எனக்கு நிகரா எதுவுமே இல்லை, நான் தனித்தவன், தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்றான். யார் இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை பொய்ப்படுத்துகிறார்கள். நம்ம கியாமத்து நின்றுங்கிறீங்க, ஒன்று திருங்குறீங்க, ஒன்று ரூங்குறீங்க, என்னங்க இது? வரவே இல்லை. 1000 வருடமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, வந்துடும் வரும். நம்ம இப்போ இந்த குர்ஆன் இறங்கி 1446 வருடங்கள் ஆயிடுச்சு. குர்ஆன்லயே நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها, ஒரு ஊரு அழிந்து கிடக்கிறது, நீண்ட வரலாறு, ஒரு பெரிய வரலாறு. இந்த உஸைரை நபி என்று சொன்னவங்களும் இருந்தாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை கடவுளாக்குனவங்களும் இருந்தாங்க. இவங்க முஸ்தஜாபு தாவா, துவா செஞ்சா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இருந்தார். இவரு இந்த ஊரு இப்படி அழிஞ்சு கிடக்குது, அல்லாஹ் இந்த ஊரை எப்படி ஹயாத்தாக்குவான் என்று நினைத்தார். அல்லாஹ் அவரை மௌத்தாக்கிட்டான். 100 ஆண்டுகள் கழிச்சு இருந்தார். 100 ஆண்டுகள். அவங்க கேட்டாங்க, நீங்க எவ்வளவு நாள் மௌத்தா இருந்தீங்க? தூங்க வச்சான்ல, மௌத்தா இருந்தீங்க. அவரு சொன்னாரு, ஒரு நாள் அல்லது அரை நாள். சூரியன் உதிக்கும் போது தூங்குனமா இருந்தது, சூரியன் அஸ்தமிக்கும் போது எஞ்சிட்டேன். ஒரு நாளில் சில மணி நேரங்கள் அப்படின்னு சொன்னார். 100 ஆண்டுகளை உறங்கிய ஒரு மனிதர் அவர் சொல்றாரு, என்னண்டு ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில மணித்துளிகள். இது ஒரு சூரத்துல் அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வாசிகள் அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஒரு குகையிலே அவர்களை தங்க வைத்தானே. சந்திரனுடைய கணக்குப்படி 309 ஆண்டுகளும், சூரியனுடைய கணக்குப்படி 300 ஆண்டுகளும் படுத்துறங்கினார்கள். தெளிவா குர்ஆன்ல சொல்லுவாங்க. 300 ஆண்டுகள் அல்லாஹ் உறங்க வச்சான் குகையில. சூரியன் கணக்கு, சந்திரனுடைய கணக்குல 309 ஆண்டுகள். குர்ஆன்ல அப்படி தெளிவா அல்லாஹ் சொல்றான். வலபிரு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது திஸ்ஆ. அது அல்லாஹ் சொல்றான். அவங்களை எழுப்புனா
கேட்டா என்ன சொன்னாங்க? ஒரு நாள், அந்த ஒரு நாளில் சில மணித்துளிகள் அவ்வளவு சொன்னாங்க. இப்ப நம்மளையும் நம்முடைய சமூகத்தார்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் இருந்து எழுப்பி கேட்டா 1446 வருடங்களை சொல்லுவான், ஒரு நாளோ சில மணி துளிகளோ தான் படுத்திருந்தோம். இப்ப சொல்லலாம் இவ்வளவு காலமாயும் கியாமத் வரலையே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கலாம். மௌத்தாகி எழுப்பப்படும் போது மனிதன் சொல்லுவான், ஒரு நாளோ ஒரு நாளில் சில மணி துளிகளோ தான் உறங்கினேன். சரிங்க, அல்லாஹ் எப்படிங்க எழுப்பலனா? எழுப்பிதான் ஆகணும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அதுதான் அல்லாஹ்வுடைய அதாலத். ஏன் இந்த உலகத்திலே அநியாயக்காரன் இருக்கிறான், அநியாயம் செய்யப்பட்டவன் இருக்கிறான், நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான், ஈமான் கொண்டவன் இருக்கிறான், ஈமான் கொள்ளாதவன் இருக்கிறான், ஈமான் கொண்டு அமல் செய்தவன் இருக்கிறான், அமல் செய்யாதவனும் இருக்கிறான். யார் தீர்ப்பு சொல்றது? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்பான், அம் நஜாலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், அடிபணிந்து வாழ்ந்தவனும் வாழ்ந்தவனையும் அடிபணியாமல் வாழ்ந்தவனை நாம் ஒன்னாக்கிடுவோமா? ஈமான் கொண்டு அமலை சாலி செய்தவனையும் பூமியிலே குழப்பம் செய்கிறானே அவனையும் நாம் ஒன்னாக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவன் தடுத்ததை தடுத்துக் கொண்டு அவன் ஏவியதை செய்து கொண்டு வாழ்ந்தானே அவனையும் பாவியையும் நாம் ஒன்னாக்கிறோமா? அடுத்தடுத்து அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அம் ஹஸிபல்லதீன லஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜ்அலஹு கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, தீமைகளை செய்தானே அவனையும் அமல் ஈமான் கொண்டு அமலை சாலிஹ் செய்தார் அவரையும் சமமாக்கிடுவோமா? இதுக்கெல்லாம் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் வருமா இல்லையா? அவன் அநியாயக்காரனுக்கு தீர்ப்பு சொல்லணும், அவனால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு தீர்ப்பு சொல்லணும், நல்லவனுக்கு கெட்டவனுக்கு, அமல் செய்தவனுக்கு அமல் செய்யாதவனுக்கு, ஈமான்தாரிக்கு ஈமான் இல்லாதவனுக்கு. அந்த நாளை அல்லாஹ் கொண்டு வந்தே தீர்வான். அதுதான் அல்லாஹ்வுடைய அதாலத்து. அல்லாஹ் ஆதில், நேர்மையானவன், நீதியானவன், நீதி அரசன். அல்லாஹ் எழுதி கொண்டு வந்து இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லணும். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் மாற்றம் செய்யாமல் நிச்சயமாக கபரில் இருந்து அல்லாஹ் சத்தியமாக நம் எல்லோரும் எழுப்புவான். கேள்வி கணக்கு கேட்பான். சொர்க்கம் நரகம் முடிவாகும். எங்க யார் செல்வோம் என்று யாருக்கும் தெரியாது. சரிங்க, எப்படிங்க எழுப்புவான்? மண்ணோடு மண்ணாகி போச்சு. சரிதானா? எப்படி எழுப்புவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் இன்சானி, மனிதனிடத்துல அபுமன், ஒரு எலும்பு இருக்கு. எங்க இருக்கு? முதுகந்தண்டுக்கு கீழே இருக்கு. அந்த எலும்பை மட்டும் பல கெமிக்கல்ஸ் ஊட்டி, எது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான கெமிக்கலை ஊற்றியும் எரித்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். எரியல. அது பார்த்தீங்கன்னா, நான் சும்மாதான் சொன்னேன், பிள்ளைங்க வரிஞ்சே காட்டிட்டாங்க. அது தலை இருக்கும், கால் இருக்கும், வயிற்று பகுதி இருக்கும், 2 கால் இருக்கும். பார்த்தா மனித ரூபமே இருக்கும். அந்த எலும்பு முதுகாந்தண்டுக்கு கீழே இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமே சொல்வார்கள், அதை எக்காலமும் பூமி சாப்பிடாது. நீங்கள் புதைச்சாலும் சரி, துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, எரித்தாலும் சரி, சாம்பலாக்கினாலும் சரி, அந்த எலும்பு மட்டும், அந்த சாம்பலையே கடலிலையும் காற்றிலையும் கரைத்தாலும் சரி, அந்த எலும்பு ஒண்ணு ஆகாது, சாப்பிடாது. பூமி திங்காது, நெருப்பு எரிக்காது. சொன்னாங்க, பூமி சாப்பிடாது எக்காலமும். ஏனென்றால் அந்த எலும்பின் மூலமாகத்தான் அவன் இறுதி நாள் வரை பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. கேட்டாங்க, யாரும் சொல்லாது, என்ன எலும்பு? அஜபுத்தம். அந்த எலும்புக்கு பேரு அஜபுத்தம். சரி, அது இருக்கு, பூமியில இருக்கு. எப்படி அப்படின்னா, மழை பெய்ந்ததும் எப்படி பொற்போண்டுகள் முளைக்குதோ அதே போல வானத்திலிருந்து
அப்படி தல் அப்படின்னா அப்படி சாரல் மாதிரி மழை பெய்யும். அது என்ன மழை? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது தண்ணீரா அல்லது இந்திரிய துளிகளா தெரியாது. தல் ஹதீஸ்ல அப்படியே சாரல் போல அப்படி அந்த சாரல் மலை அப்படி அந்த எலும்புலை பட்டதும் எப்படி பொருட்கள் எழுந்து நிற்கிறதோ அதே போல அப்படியே மனிதன் எழுந்து நிற்பான். அப்படி இப்பதான் யாசின் சூரா வாங்க ஓதும் போதே நினைச்சிட்டே ஓதுற. யாசின் சூரா சாதாரணப்பட்டதல்ல, ஃபாத்திஹாக்கு ஓதுறதல்ல யாசின் சூரா. என்ன சொல்லப்படுறது தெரியுமா யாசின் சூரால? லியுன்திர மன் கான ஹய்யா, யார் உயிரோடு இருக்கிறானோ அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு தான் இந்த யாசின் சூராவும் இதர சூறாக்களும். ஃபாத்திஹாக்கு மட்டும் இல்லை, ஃபாத்திஹாக்கு மட்டும் இல்லை. சொல்வான், யா வைலனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, மம்பாசனா மிம்மர்கதினா, நாங்கள் புதை குழியிலே தூங்கிக் கொண்டிருந்தோம், எங்களை யாரடா எழுப்புனது அப்படின்னு கேட்பான் மனுஷன். மம்பாசனா மிம்மர்கதினா, யாரா எழுப்புறா எங்களை? ஏன்னா மறுத்து கொண்டிருந்த மனிதன் இப்படித்தான் கேட்பான். இப்பதான் சொல்லப்படும் ஹாதா மா வஅத ரஹ்மான், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய வாக்குறுதி. ஹாதா மா வஅத ரஹ்மான். எப்படி எழுப்பப்படுவான்? இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா, ஒரே ஒரு சப்தம் தான், ஒரே ஒரு இடி தான், ஒரே ஒரு சூடு தான். ஃபைதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன், எல்லாம் எந்திரிச்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் ஹாஜராக வேண்டியது. அல்லாஹ் வழிநடத்த தௌஃபீக் செய்வான். இந்த பாசுங்காதில் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அநியாயம் செய்வோமா, அக்கிரமம் செய்வோமா, யாரையாவது ஏமாற்றுவோமா? இப்படி அல்லாஹ் என்னை எழுப்பி கேள்வி கேட்டால், என்னை கேவலப்படுத்தினால் என்ன ஆகும் என் நிலைமை? ஏன் எல்லாம் நிற்போம், நானும் நிற்பேன், நீங்களும் நிற்பீங்க, உலக மக்கள் அத்தனை பேர் நிற்போம். அல்லாஹ் சிலரை கேவலப்படுத்துவான், சிலரை கண்ணியப்படுத்துவான், சிலரை போர்வைகளை மூடி ரகசியமாக விசாரிப்பான். அல்லாஹ் அப்படி ரகசியமாக விசாரிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவான். நம்ம எல்லாரும் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான், அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் எதெல்லாம் கொண்டு ஈமான் கொண்டு சொன்னானோ அந்த 7 விஷயங்களின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شداد أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب ودادا.